எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது, பெண்கள் அனுமதிக்கப்படாத சில கோவில்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்தியாவில் ஆண்கள் அனுமதிக்கப்படாத சில கோவில்களும் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில். அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலானது திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கின்னஸ் புத்தகத்தில் கூட இடம்பெற்றுள்ளது. 2016ஆம் ஆண்டு நடந்த பொங்கல் பண்டிகையில் 45 லட்சம் பெண்கள் கலந்து கொண்டதால் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அட்டுக்கல் பொங்கல் பண்டிகையானது 10 நாள் கொண்டாட்டமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி முதல் மார்ச் வரை நடைபெறுகிறது. மலையாள மாதத்தில் கும்பம் மாதத்தில் நடைபெறும். இந்த பண்டிகையானது கார்த்திகை நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. காப்புக்கட்டு மற்றும் குடியிருத்து ஆகிய பாரம்பரியமிக்க சடங்குகளோடு ஆரம்பிக்கிறது. தேவி அம்மனின் சிலை வளையல்களால் அலங்கரிக்கப்படும். விழாவின் 9ஆம் நாளானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குருதி தர்ப்பணம் என்றும் சடங்கு 10ஆம் நாள் இரவு முடிவு பெறுகிறது. பெண்கள் மட்டுமே இவ்விழாக்களில் கலந்து கொள்ள முடியும் என்பது நம்பிக்கை. இரண்டாவது, சக்குளத்துக்காவு கோவில், கேரளா. சக்குளத்துக்காவு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பெண் தெய்வமான ஸ்ரீ பகவதி அம்மனை வழிபடுகின்றனர். இக்கோவில்களில் நாரி பூஜை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்சமாகும். இந்த பூஜையின் போது ஆண் சாமியார்கள் பெண்களின் கால்களை கழுவும் சடங்கு நடைபெறும். இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் 10 நாட்கள் விரதம் இருந்து வருகின்றனர். இந்த விரதமானது டிசம்பர் மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து 10 நாட்கள் விரதம் இருந்து நாரி பூஜையில் கலந்து கொள்கின்றனர். மலையாளம் மாதம் படி நாரி பூஜை ஆரம்பமாகின்றது. இப்பூஜையில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த பூஜையானது துர்கா தேவிக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் இது அந்த பகுதியில் உள்ள ஒரு சிலரின் குடும்ப கோவிலாக மட்டுமே இருந்து வந்தது. இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பம்சம் பொங்கல் பண்டிகை. இது விருச்சிகம் எனப்படும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் நடைபெறும். இந்த பண்டிகையின் போது லட்சக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். பண்டிகையின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதால் அந்த இடம் கூட்ட நெரிசலுடன் காணப்படும். கோவிலின் உள்ளே இடமில்லாததால் 2 பக்கமும் உள்ள தெருக்களில் கூட்டம் அலை மோதும். ஒரு சில சமயம் பண்டிகைக்கு வரும் கூட்டமானது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரை நீளமுடையதாக இருந்துள்ளது. அரிசிகள், தேங்காய் போன்றவற்றை பெண்கள் பானையில் வைத்து எடுத்து வந்து இங்கே சமையல் செய்து பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இதில் உள்ள முதன்மை பூசாரியானவர் அடுப்பை பற்ற வைக்கிறார். பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக பற்ற வைத்து பண்டிகையை சிறப்பிக்கின்றனர். இந்த கோவிலில் இன்னொரு அம்சமானது 12 நோன்பு என்பதாகும். இந்த விரதமானது 12 நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள். இது சக்குளத்து அம்மனின் ஆசியை பெற வேண்டி பெண்கள் நடத்தும் சிறப்பு பூஜையாகும். இது மலையாள மாதம் தானு முதல் தேதியில் ஆரம்பித்து 12ஆம் தேதி வரை நடக்கும். மூன்றாவதாக பிரம்மா கோவில், புஷ்கர், ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. ஜெகபித்தா பிரம்மா மந்திர் எனப்படுவது ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ளது. இது புனித புஷ்கர் நதிக்கு அருகே அமைந்துள்ளது. இது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் திருமணமான ஆண்களை அனுமதிப்பதில்லை. இந்தியாவில் உள்ள 3 பிரம்மா கோவிலில் இதுவும் ஒன்றாகும். மற்ற 2 தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் அருகிலுள்ள உத்தமர் கோவில் மற்றும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஆகும். பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், உத்தமர் கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. அங்கு பிரம்மன், விஷ்ணு, சிவன் ஆகியவர்களை தனித்தனியே வணங்கும் பழக்கம் உள்ளது. புராணங்களில் உள்ளவை என்னவென்றால், பிரம்மர் அவர்கள் தன்னுடைய மனைவி பெண் கடவுள் சரஸ்வதி அவர்களோடு புஷ்கர் நதியின் அருகே யாகம் நடத்த திட்டமிட்டுள்ளார். ஆனால் சரஸ்வதி அம்மன் வர தாமதமாகிய நிலையில் பிரம்மன் அவர்கள் காயத்ரி அம்மனின் துணையோடு யாகத்தை நடத்தியுள்ளார். இதனால் கோபமடைந்த சரஸ்வதி அம்மன் கருவறைக்குள் ஆண்கள் யாரும் நுழையக்கூடாது, மீறி நுழைந்தால் அவர்களின் திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் என்று சாபம் விட்டார்கள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. இதனால் இந்த கோவிலில் திருமணமான ஆண்கள் அனுமதிப்பது இல்லை. நான்காவதாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில். சிவன் நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்காக பகவதி துர்கை அம்மன் தியானம் செய்து கொண்டிருந்தார். பானசுர என்னும் அரக்கனை கொல்வதற்கு ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே முடியும் என்பதால் சிவனுக்கும் துர்கை அம்மனுக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை நாரதர் அவர்கள் தடுத்ததாக கூறப்படுகிறது. புராணங்களின்படி அம்மனின் முதுகெலும்பு இந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்தையே நாம் கோவிலாக வழிபட்டு வருகிறோம்.
மேலும் இந்த அம்மனுக்கு சன்னியாசி அம்மன் என்றும் மற்றொரு பெயர் இருக்கிறது. இங்கே திருமணமாகாத ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. 5வதாக துர்கா மாதா கோவில் முசாபர்பூர் பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இங்கு வருடத்தில் சில நாட்கள் ஆண்கள் வருவதை முற்றிலும் தடுக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் சாமியார் மற்றும் கோவிலில் பூசாரிகளையும் இங்கு அந்த குறிப்பிட்ட நாட்களில் அனுமதி செய்யப்படுவதில்லை. பெண்கள் மட்டுமே அந்த நாட்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதற்கு காரணம் தேவி அவர்களின் மாதவிடாய் காலம் என்று சொல்லப்படுகிறது. முசாபர்பூரில் உள்ள மக்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இங்கு சென்று வழிபட்டால் அன்னையின் அருள் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். இந்த கோவிலானது அழகிய கிராமமான முசாபர்பூரில் அமைந்துள்ளது. இடம் பச்சை பசேல் என்று காணப்பட்டாலும் இங்கு மேலும் பிரம்மாஸ்தலம், ஹனுமான் மந்திர், சிவா மந்திர் போன்ற மற்ற கோவில்களும் அமைந்துள்ளன. 6வதாக காமாக்கியா தேவி கோவில் அசாம். இது அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. குவாகத்தி எனும் ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு 10 தெய்வங்களான காளி, தாரா, சோதாவதி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, துவம்சி, பகலமுகி, மாதங்கி மற்றும் கமலா. கலிங்க புராணத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்வது என்னவென்றால், காமாக்கியா தேவி என்பது இளம் சிவனின் மனைவியாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே இடது மற்றும் வலது கை பிரார்த்தனை வழக்கம் உள்ளது. இங்கு காணிக்கையாக பூக்கள் மற்றும் சில பலிகள் நடைபெறுகிறது. ஆனால் பெண் மிருகங்களை பலி கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டு பலி பிரார்த்தனையில் இந்த விதி தளர்த்தப்பட்டுள்ளது. புராணங்களில் சக்தி தன் கணவர் சிவனுக்காக தற்கொலை செய்து கொண்டதால் சிவன் சக்தியை தோளில் வைத்து சிவதாண்டவம் ஆடியுள்ளார். சிவனை அமைதிப்படுத்த விஷ்ணு தனது சக்கரத்தால் சக்தியின் உடலை பல துண்டுகளாக வெட்டி உள்ளார். அப்படி சக்தியின் பெண்ணுறுப்பானது விழுந்த இடமே காமாக்கியா தேவி கோவில் இருக்கும் இடம் என்று கூறப்படுகிறது. இது 108 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் குறிப்பிட்ட சில நாட்களில் ஆண்களையே அனுமதிப்பது கிடையாது. பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். அதாவது தேவியின் மாதவிடாய் காலங்களில் ஆண்களை அனுமதிப்பது கிடையாது மற்றும் அந்த நேரங்களில் ஆண் பூசாரி மற்றும் சாமியார்களையும் அனுமதிப்பது கிடையாது. அடுத்ததாக திரம்பகேஸ்வரர் கோவில் நாசிக் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது. திரம்பகேஸ்வரர் கோவில் ஒரு பழமை வாய்ந்த கோவிலாகும். இது திரும்பக் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இது மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ளதால் நாசிக் நகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாசிக் சாலையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் ஆகும். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். இந்த ஜோதிர்லிங்கத்தின் அற்புதமான தோற்றம் என்னவென்றால், பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்திரர் ஆகியோரின் முக்கிய முகங்கள் அமைந்துள்ளன. அதிகமாக தண்ணீர் பட்டு அந்த லிங்கம் படிப்படியாக அரித்து வருகிறது. இதை இங்குள்ள மக்கள் மனித இனம் படிப்படியாக அழிந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது என்று கூறுகின்றனர். இங்கு ஒவ்வொரு திங்கள் கிழமையும் மாலை 4 முதல் 5 மணி வரை தங்கம், வெள்ளி போன்ற அதிக விலை மதிப்புள்ள கிரீடம் ஆனது அணிவிக்கப்படுகிறது. இது பாண்டவர் காலத்தில் உள்ளது என்று கூறுகிறார்கள். இக்கோவிலின் கருவறைக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தனர். ஆனால் 2016ஆம் ஆண்டு மும்பை கோர்ட்டின் ஆணைப்படி பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றால் ஆண்களும் அனுமதிக்க கூடாது என்று தீர்ப்பு வந்துள்ளது. எனவே அன்று முதல் அக்கோவிலின் கருவறைக்குள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே அனுமதிப்பது கிடையாது. அடுத்ததாக சந்தோஷி மாதா கோவில்கள். சந்தோஷி மாதா எனப்படும் கடவுள் விரதத்திற்கு மிகவும் பேறு பெற்ற கடவுள். விரதத்தில் புளிப்பான பழங்கள் மற்றும் ஊறுகாய் தவிர்த்து அந்த விரதம் இருக்க வேண்டும். ஆண்கள் அந்த கோவிலில் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமைகள் இந்த விரதத்தை கன்னிப்பெண்கள் இருந்து வந்தால் தாங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். விரதம் முடிந்த பிறகு நினைத்த காரியம் நிறைவேறினால் 8 ஆண் பிள்ளைகளை வைத்து விருந்து பரிமாற வேண்டும். மேலும் பிறரை காயப்படுத்துதல், புறம் பேசுதல் போன்றவற்றை தவிர்த்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.